ஹலோ, குட் டே. இன்னைக்கு காலையிலேயே நம்ம கிளம்பி வீரபாண்டியப்பட்டினம் போறோம். நம்ம ஜெர்மனில இருக்காங்கல்ல, டாரன் அண்ணா, மோனிஷா அக்கா, அவங்களோட பையனோட பேப்டிசம்க்கு தான் இன்னைக்கு வீரபாண்டியப்பட்டினம் போனோம். நாங்க எப்போ தூத்துக்குடி வந்தாலுமே பட்டணத்துக்குலாம் போவோம். ஏன்னா, அங்க இருக்க கோயிலுக்குலாம் போயிட்டு போவோம். இந்த வாட்டி ஃபங்ஷன் இருந்தனால, ஃபங்ஷன் முடிச்சுட்டு அப்படியே பட்டணம், மணப்பாறை எல்லாம் சுத்தி பார்க்க போனோம். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அது வந்து ஒரு மாரி சில்லி சிக்கன் மாரி இருந்தது. சிக்கன் கிரேவி, ரைத்தா இது எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸ்வீட்டுக்கு வந்து பாயாசம் வச்சிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. எங்க ஊர் சைட்லலாம் பாஸ்மதி அரிசி இருக்காது. மோஸ்ட்டா சீரக சம்பா தான் இருக்கும். இன்னைக்கும் சீரக சம்பா பிரியாணி தான் இருந்துச்சு. பட்டணம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி மணப்பாடு போயாச்சு. மணப்பாடு தான் எங்கள் அப்பாவோட ஊர். எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாமே மணப்பாடு தான். முதல்ல அத்தை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி மணப்பாடு கோயிலுக்கு போயாச்சு. இது வரைக்கும் இவ்வளோ கூட்டமாக நான் மணப்பாடு கோயிலில் திருவிழா அப்போ தான் பார்த்துருக்கேன். இந்த வாட்டி செம்ம கூட்டமாக இருந்தது. எப்போவுமே கோயில்கிட்ட காரை நிறுத்துவோம். இந்த வாட்டி ரொம்ப பின்னாடியே நிறுத்திச்சு. ஸோ மேலே ஏறும்போதெல்லாம் அப்பாவும் என் தம்பியும் தான் பசங்களெல்லாம் தூக்கி வச்சுருந்தாங்க. எத்தனை வாட்டி மணப்பாடு கோயிலுக்கு வந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் எப்போவுமே அப்படியே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே இருக்க கோயில். இது அப்பா பிறந்து வளர்ந்த ஊர்னால நாங்கள் எப்போ இந்தியா வந்தாலுமே கண்டிப்பாக வந்து மணப்பாடு ட்ரிப் இருக்கும். ஸோ இந்த வருஷமும் மணப்பாடு ட்ரிப்பை முடிச்சாச்சு. இன்றைக்கி நாங்கள் கோயிலில் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது செம்ம பசியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பரோட்டா தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி தூத்துக்குடி வரைக்கும் வெயிட் பண்ணோம். தூத்துக்குடி போய் பரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். இங்கே நிறைய பரோட்டா கடை இருக்குது. எந்த முக்கு திரும்பினாலுமே வந்து நைட் கிளப் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் சாப்பிட்டாலும் வயிறு சரியில்லாமல் போகும். எனக்கு ஆழ்வாரில் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. அதனால் எப்போவுமே மோஸ்ட்டாக ஆழ்வாரில் தான் வாங்குவோம். ஆழ்வார்னா நான் எப்போவுமே சிக்கன் செட் தான் சாப்பிடுவேன். அதே மாதிரி அனீஃபான்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போனேன்னா வறுவல் சாட் சாப்பிடுவேன். மட்டனில் இருக்கும் அது. அது மாதிரி ஒரு ஒரு கடைக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.